நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே, இந்த புது மாதத்துக்குள்ளாக கூட கடந்து வரும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே. இம்மட்டும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் இருந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களையும் பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா தகப்பனே, பிள்ளைகளுக்கு என்ன நீங்கள் வாக்கு தத்தத்தை கொடுக்குறீங்கன்ற ஆசையோடு இருக்க பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. கேட்கிற உள்ளங்களில் விசுவாசம் உண்டாகட்டும். கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கப்பா ஆண்டவரே தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அவங்க என்னென்ன காரியங்களை செய்து ஆண்டவரே உங்களுடைய கருத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனையை நீர் சொல்லும் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களில் கர்த்தர் கடந்து செல்லுங்கப்பா ஆண்டவரே தகப்பனே. அப்பா படுகிற வேதனைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் அப்பா நீங்கள் ஆண்டவரே தகப்பனே ஒரு முடிவை நீங்கள் கொடுங்கப்பா. பிள்ளைகளோடு நீர் பேசும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் தேவன் அவங்களோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதி. 1 சாமுவேல் 30 வசனம் 8 பின்பகுதி. அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் அப்படின்ற வார்த்தையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கொடுக்கிறார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படி என்று சொன்னால் எதையோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இழந்திருக்கோம். ஏதோ பணமோ பொருளோ இல்லை நிலங்களையோ வீடோ உடல் சரீரத்தில் பலவீனம், சரீரத்தில் இருக்க சுகத்தை எதையோ ஒன்றை நம்ம இழந்திருக்கோம். அதான் ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று என்றார் அப்படின்று வசனம் சொல்கிறது. எதையெல்லாமோ என்னதெல்லாம் பணத்தையோ பொருளை எதை இழந்திருந்தாலும் சரி, சகலத்தையும் அத்தனையும் நீங்கள் இன்றைக்கி திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய மரியாதை மற்றவர்கள் முன்னால் நீங்கள் இகழ்ச்சியாக பேசப்படுகிறது, தாழ்வில் இருக்கிற நிலைமை இப்படி எல்லாம் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் இழந்த அந்தஸ்து ஆஸ்தி எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை ஆறுதல் படுத்துகிறார், திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். வேதத்தில் கூட இந்த சம்பவம் எதற்காக இந்த வசனம் எழுதப்பட்டுள்ளது, இதன் பின்னணி என்ன என்று சொல்லி கூட நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால், தாவீதும் இருந்த மனிதர்களும் ஒரு இடத்துல இருந்து பெலிஸ்தீர் தேசத்திலிருந்து அவர்கள் சிக்லாக்கு வரும் பொழுது, அங்கு சிக்லாக்கிலே தாவீதினுடைய மனைவிகள், பொருட்கள், அவரோடு தாவீதோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் உடைய உடைமைகள், அவர்களுடைய குழந்தைகள், மனைவிமார் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அங்கே அமலேக்கியர் என்ற ஒரு கூட்டத்தினரால் அவங்க என்ன செய்கிறார்கள், சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். அது சிறைப்பிடித்து கொண்டு போனது மாத்திரமல்ல, அந்த சிக்லாக் பட்டணத்தை அவங்க என்ன செய்வாங்க, அக்கினியால் சுட்டரித்து போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் அங்கு வந்து பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30 வசனம் 4, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலமில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அந்த காரியத்தை காண்கிறார்கள். பட்டணம் எல்லாம் அவர்களுக்கு இந்த வீடு, அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் அக்கினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. இன்னுமா கூட மனைவி பிள்ளைகள் யாரையும் காணவில்லை, தன்னுடைய உடைமைகள் ஒன்றும் இல்லை. அதை பார்த்த பொழுது மனம் உடைந்து தாவீது மாத்திரமல்ல அவன் கூட இருந்த அத்தனை ஜனங்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் என்ன செய்கிறார்களா, அழுகிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையின் சத்துரு உங்களிடத்தில் இருக்க நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் அத்தனையும் அவன்
ஏதோ ஒரு வியாதியவோ ஏதோ ஒரு போதை பழக்கம் குடி ஏதோ ஒன்று அனுப்பி உங்கள் குடும்பமும் இன்று இப்படி அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, பிள்ளைகள் சிறையிருப்புகள் போய்விட்டார்கள், உடைமைகள் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்து நான் நிற்கதியாக நிற்கிறேன் என்று சொல்லி நீங்களும் தாவீதை போல அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான், உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். அதற்கு தாவீது என்ன செய்தான் என்று சொல்லிக்கூட நம்ம அடுத்தடுத்ததாக காரியங்களை நாம் பார்க்கலாம். அங்கு பார்த்தோமானால் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் சூழ்நிலையை கண்டு பலனில்லாமல் போக மட்டும் அழுகிறார்கள். அடுத்ததாக தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வசனம் 6 1 சாமுவேல் 30 சொல்லுகிறது. தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் அவனை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உனக்கு துணையாக நாங்கள் வந்ததனால்தான் எங்களுக்கு இப்படியாக நேரிட்டது, எங்கள் மனைவி பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, எங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் தாவீதை நெருக்குகிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால் மனக்லேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அவர்களுடைய மனது கஷ்டப்பட்டது நிமித்தமாக தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இப்படித்தான் பிரியமானவர்களே, பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் மற்றவர்களை உதவி செய்வதற்காக மற்றவர்கள் மேல் இறக்கப்பட்டு தானே நான் இந்த உதவியை செய்தேன். இவர்கள் வியாதியில் இருக்கிறார்கள், இவர்கள் பண தேவையில் இருக்கிறார்கள், கொஞ்சம் கொடுத்து உதவலாம் என்று சொல்லிதான் நான் கொடுத்து உதவினேன். அவர்களுக்கு நான் மனமு வந்து இறக்கப்பட்டு நான் உதவி செய்தேன். ஆனால் இன்று அவர்கள் நான் செய்த உதவி நிமித்தம் அவர்கள் அதை மதியாதபடி, அதை எண்ணாதவாறு, நன்றியாக அதை எண்ணாதவாறு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பிரச்சனை தீராததுனால அவர்கள் தாவீதை போல நெருக்கி அவர்கள் கல்லை கொண்டு எரிய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினது போல உங்களை பார்த்து உங்களை குறித்து மற்றவர்கள் அவர்கள் பலவிதமான காரியங்களை உங்களை குறித்து பேசலாம். அதனால் உங்கள் மனது வியாகுலப்பட்டு நான் நல்லது தானே செய்கிறேன், நன்மையானதை தானே செய்கிறேன், ஆனாலும் இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி எனக்கு இப்படியான வார்த்தைகளை பேசுகிறார்களே, நான் எத்தனை நன்மைகள் செய்திருப்பேன், அத்தனை நன்மைகளை வாங்கி கொண்டு எனக்கு நன்மை செய்யாவிட்டால் கூட பரவாயில்ல, என்னை குறித்து இவ்வளவாக பழி சாற்றுகிறார்களே, என்னை குறித்து இப்படியாக வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள் என்று சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடும் இருக்கிறீர்களா? ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இதே போல சூழ்நிலை கடந்து வந்த தாவீது என்ன செய்தான்? அவர்களிடம் போய் அவன் சண்டையிடவில்லை, அவர்களிடம் தன்னுடைய காரியத்தை விலக்கி பேசவில்லை, எதுவுமே செய்யவில்லை. அவன் செய்த ஒரு காரியத்தை நீங்களும் செய்யும்படியாக ஆவியானவர் என்று உங்களோடு பேசுகிறார். அங்கு தாவீது என்ன செய்கிறான்? 1 சாமுவேல் 30:6 அதனுடைய கடைசி வரி, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செய்தானா? திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, என் கூட இருக்கிற ஜனங்கள் இப்படியாக என்னை நிறுக்குகிறார்கள், என்னை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டிவிட்டு அவன் என்ன செய்தானா? கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தானா? திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லுகிறது வசனம். அதே போல நீங்களும் உங்கள் நன்மை செய்தது நிமித்தம், மற்றவர்களுக்கு நன்மைதான் செய்தது நிமித்தமாக உங்களுக்கு தீமை வந்திருக்கிறதா? நீங்கள் அதை குறித்து நீங்கள் யாரிடமும் உங்கள் நியாயத்தை கொண்டு செல்ல வேண்டாம். தாவீது எப்படி கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டானோ அதுபோல நீங்களும் உங்களை திடப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த எல்லா சகலத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்? திருப்பிக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் தைரியமாக இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், நீங்களும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளலாம். இதே போல தான் ஒரு அருமையான சகோதரி அவருடைய சொந்த குடும்பங்களில் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம், உறவினர்களுக்கெல்லாம் வியாதியோ பிரச்சனைகளோ பணப்பிரச்சனையோ என்று சொல்லும் பொழுது, பணப்பிரச்சனையாக உடனே அவள் பணத்தை கொடுத்து உதவி செய்வார்களா? வியாதி இருக்கும் பொழுது அவர்களை மருத்துவமனை கூட்டு செல்வது, அவர்கள் அருகிலிருந்து கவனிப்பது, அவர்கள் சமையல் செய்து கொடுப்பது, எல்லாம் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனிப்பது போல கவனித்துக் கொள்வார்களா? ஒரு நாள் இவர்களுக்கு பலவீனம் வந்த பொழுது மருத்துவமனையில் இருக்கிற செய்தியை கேள்விப்பட்டும் யாரும் வந்து பார்க்கவே இல்லையா? என்ன என்று இவருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்ற யாரும் பண உதவியோ இல்லை ஏதோ ஒரு உதவி அவர்களை மருத்துவமனையில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய எந்த உதவியுமே செய்யவில்லையா? அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆவியானவர் பேசினாரா, நீ தீமையே நன்மையினால் வெல்லு, நன்மை செய்தில் சோர்ந்து போகாத இருப்பதாக ஏற்ற காலத்தில் அதன் பலனை நீ அறுப்பாய் என்று சொல்லி
ஆண்டவர் பேசினார். அவர்கள் அதை குறித்து மிகுந்த கண்ணீர் கவலை அழுது கொண்டே இருந்தார்களாம். ஆனால் தேவன் இடைப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தாவீதை போல அவள் கர்த்தருக்குள் அவர்களை திடப்படுத்தி கொண்டார்களாம். திருப்பி எளிதாக மருத்துவமனையிலிருந்து வந்த பொழுது அவர்கள் எளிதாக அவருடைய வேலைகளெல்லாம் செய்து அவர்கள் தன்னுடைய பணிகளை குடும்பத்துக்கு செய்வதற்கு தேவன் அவர்களுக்கு மிகுந்த பலனை கொடுத்தாராம். இன்றைக்கும் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் சொல்லி ஆண்டவர் அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். தன்னாலான உதவிகளை மற்றவர்களுக்கு அவர்கள் செய்தாலும் சரி, திருப்பி செய்யாவிட்டாலும் சரி, நான் தேவனுடைய பிள்ளை, நான் என்னாலான உதவிகளை நான் மற்றவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அவள் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவர்களாக அந்த சகோதரி இருப்பதாக அவர்கள் சொன்னார். அதே போலதான் பிரியமானவர்களே, நீங்களும் மற்றவர்களால் நெருக்கப்படும் பொழுது அங்கே தாவீதை கல்லெறிய துணிந்து அவர்கள் கல்லெறியக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருந்த பொழுதும் தாவீது கர்த்தர்கள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக தாவீது அங்கு ஒரு காரியத்தை செய்கிறார். தாவீது என்ன செய்கிறார்? எப்படி இந்த அமலேக்கியர்கள் கொள்ளை கொண்டு போய்விட்டார்களே, நாம் அதை இவர்களெல்லாம் இப்படி நெருக்குகிறார்கள், கூட இருந்த மனிதர்கள் நெருக்கிறார்கள், கல்லெறிய அவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் அப்படி சொல்லி வேகமாக அவசரப்பட்டு அவன் ஒரு யுத்த வீரன், காரிய சமர்த்தன், எப்படி யுத்தம் செய்யலாம் என்று சொல்லி அவன் அந்த சிறைப்பிடித்து கொண்ட பொருட்களையும் அவனுடைய மனைவி குழந்தைகள் எல்லாவற்றையும் பிடிக்க அதில் தீவிரம் காட்டவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கு நெருக்கமான சூழ்நிலை, ஆனாலும் தன்னுடைய சுய புத்தியில் சாராமல், தன்னுடைய மாம்சத்தில் அவன் முடிவெடுக்காமல், தன்னுடைய பலத்தை அவன் நம்பாமல், அவனுடைய யுத்த உத்திகள் எல்லாம் அவனுக்கு தெரியும், அதையெல்லாம் தாவீதை நம்பாதபடிக்கு அங்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் விசாரிக்க செல்கிறான். 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அது தாவீது என்ன செய்கிறார்? அங்கே கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறார். நான் அந்த படையை நான் பிடிப்பேனா அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் போய் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். அதற்குத்தான் கர்த்தர் அங்கு பதில் பேசுகிறார். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்களும் இப்போ இதே போல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நான் இதை எப்படி என்னுடைய இந்த காரியத்தை சமாளிப்பேன் என்று சொல்லி நீங்கள் அதுக்காக உங்களுடைய மாம்சத்தில் முயற்சி எடுத்து அவர்களை பார்த்து விடலாம், இல்லை இங்கே போய் லோனுக்கு அப்ளை பண்ணிவிடலாம், அந்த மனுஷனை பார்த்தால் என்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் அங்கே இங்கேயும் தீவிரப்பட்டு அலையாதபடி தேவ சமூகத்தில் எங்களை அமர்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு என்னுடைய பிள்ளையோட படிப்புக்கு இவ்வளவு காரியங்கள் தேவையாக இருக்கிறது, பணத்தையெல்லாம் நான் என்னுடைய கணவருடைய குடி நிமித்தம் நான் இழந்து நிற்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய குடி நிமித்தம், என்னுடைய குடும்பத்தில் வேலை இல்லாத நிமித்தம் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து நிற்கிறோமே, என்ன செய்வது என்று சொல்லி தெய்வ சமூகத்திலிருந்து தாவீதை போல என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான வழிவாசலை உங்களுக்கு திறந்து தருவார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் பேசும் தெய்வம், அவர்களோடு வசனத்தின் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். அடுத்து நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், இழந்ததைகள் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லி அவர் அழகாக உங்களை வழி நடத்துவார். ஆவியானவரின் துணையோடு நீங்கள் கடந்து செல்லும் போது சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். அங்கு தாவீது கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறார். பின்பதாக கூட அங்கு தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேருமாக அங்கு கடந்து செல்கிறார்கள். போகிற வெளியிலே 200 பேர் அங்கு நின்று விடுகிறார்கள். திருப்பி 400 பேர் கூட செல்லும் பொழுது அதிலும் 200 பேர் எங்களுக்கு களைப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 200 பேர் கூட தாவீது அங்கு கடந்து செல்கிறார். அங்கு பார்க்கும் பொழுது ஒரு எகிப்தியன் அங்கு இருக்கிறார். அவனிடம் கேட்கிறார்கள், எங்கே இந்த மாதிரி காரியங்களை நீ பார்த்தாய் என்று கேட்கும் பொழுது அவனை கொண்டு கர்த்தர் வழி நடத்துகிறார். அங்கு போய் பார்க்கிறார்கள். அமலேக்கியர் அங்கு 16வது வசனம், இவனை கொண்டு போய் விட்ட பொழுது இதோ அவர்கள் வெளியெங்கு பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த கொள்ளைக்காக அங்கே ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சத்துரு உங்களிடமிருந்து இதே போல பணத்தையும் உங்களுடைய அந்தஸ்து ஆஸ்தி சரீர சுகம் எதையெல்லாமோ திருடி கொண்டு போய் இவன் அழிந்து விட்டான், அவ்வளவுதான் என்று சொல்லி அங்கு சத்துரு கொக்கரித்து கொண்டு இருக்கலாம். இவன் அவ்வளவுதான் என்று சொல்லி சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை இதே போல ஏளனமாக பேசி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அங்கு பார்த்தோமானால் தாவீது அங்கு யுத்தம் செய்கிறார். அவன் காலையில் ஆரம்பித்த யுத்தம் அங்கு பார்த்த சாயங்காலம் மட்டும் தொடங்கி அவன்
முறியடிக்கிறான். ஒட்டகங்கள் மேல் ஓடிப்போன 400 வாலிபர் தவிர ஒருத்தர் கூட என்ன செய்யலை, தப்பவே இல்லை. அங்கே ஒரு யுத்தம் செய்கிறார் தாவீது. யுத்தத்தில் அங்கே எல்லாரையும் முறியடித்து 18வது வசனத்தை பார்த்தோம்னால் 1 சாமுவேல் 30:18 அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது என்ன செய்தான், விடுவித்தான். 19வது வசனம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தான், திருப்பி கொண்டான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் இன்றைக்கு உங்களோடு போராடுகிற மனுஷிக வல்லமையோடு, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதி வல்லமைகளோடு தான் போராட்டம். அதனால் உங்கள் குடும்பத்தில் சத்துரு எதையெல்லாம், ஒரு நகையெல்லாம் நாங்கள் பேங்கில் வச்சுருக்கோம், ஒன்றுமே அதையெல்லாம் திருப்ப முடியவில்லை, அடுத்த கட்டத்துக்கு என்ன, தொழிலுக்கு என்ன செய்வது தெரியவில்லை, வீடு கட்டுறதுக்கு என்ன செய்யவில்லை, படிப்புக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிற வேளையில் நீங்கள் ஒரு யுத்தம் செய்யுங்கள். யுத்தம் செய்து ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு சிறைபிடித்து வைத்திருக்கிற எல்லா ஆஸ்திகளும் எல்லா பொருட்களும் எல்லா சுகமும் நாங்கள் விடுதலை பண்ணி ஜெபிக்கிறோம் என்று நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்க 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 உங்கள் பொருளாதாரத்தில், சுகத்தில், உங்களுடைய நிம்மதியில் கை வைத்திருந்த சத்துருவின் கிரியைகள், சிறைபிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் அதை அழித்து, அந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அந்த பொருட்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இன்று விடுதலை பண்ணி தருவார். உங்களுடைய சுய சம்பாத்தியத்தினால் நீங்கள் எடுத்த அந்த நிலங்களையும் சத்துருவான அது எனக்குள்ளது என்று உரிமை பாராட்டி பறித்து சிறைபிடித்து வைத்திருப்பானாலும் அதற்காக நீங்கள் யுத்தம் செய்து ஜெபிக்கும் பொழுது சத்துருவின் கரம் அங்கே ஒடிக்கப்படும். உங்களுடைய பொருளை, உங்களுடைய பங்கை கர்த்தர் உங்களுக்கு அங்கே திருப்பி தருவார். எப்படி தாவீது அங்கே ஒரு யுத்தம் செய்கிறார், அது சாயங்காலம் மட்டும் முறியடித்து அவன் எல்லாம் ஒன்றும் குறைவுபடாமல் 19வது வசனத்தின் பின்பகுதி குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். அதே போல தான் பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை எத்தனையோ நீங்கள் இழந்திருக்கலாம், பணத்தை எவ்வளவோ பணம் நஷ்டங்கள் விரயமாயிருக்கலாம் எல்லாம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது எப்படி ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டானோ அதே போல நீங்களும் இன்று திருப்பிக் கொள்வீர்கள். ஆனால் செய்ய வேண்டியது தாவீதை போல கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்து, மூன்றாவதாக நீங்கள் ஒரு யுத்த ஜபம் செய்து சத்துருக்கு எதிராக நீங்கள் பேசி யுத்தம் செய்து ஜெபிக்கும் பொழுது, அவனுக்கு விரோதமாக நீங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது எதையெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் நீங்கள் மீட்டுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நான் பார்த்தோமானால் தாவீது அங்கே இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு வந்து அங்கு அந்த மக்களை, அவனோடு கூட வந்த மக்களை அவன் பார்க்கிறான். ஏனால் அவர்கள் எங்களால் உன்னோட போரிட வர முடியாது என்று சொல்லி நாங்கள் இளைப்படைந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அங்கு ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து எல்லாவற்றையும் கொண்டு வந்துவிட்டு தாவீது அங்கு வசனம் 21 பின்பகுதி அந்த ஜனங்களிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தார். தாவீதோட நற்குணத்தை பாருங்கள். தன்னோடு அவர்கள் வராவிட்டாலும் கூட அவருடைய சுக செய்தி என்ன செய்கிறான், விசாரிக்கிறான். இன்று கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களோடு நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களோடு என்ன செய்திருப்பார்கள், ஜனங்கள் நல்ல நண்பர்கள் இருந்திருப்பார்கள், உறவுகள் கூட்டம் இருந்திருக்கும், உங்களோடு அவர்கள் பயணித்திருப்பார்கள், இருந்திருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் உங்களோடு வராதபடி அவர்களிடத்தில் தங்கிவிட்டார்கள். நீங்களும் தேவனுமாக கடந்து சென்று அந்த பாதையில் கடந்து சென்று சத்துரு கொள்ளையாடி போன அத்தனை ஆசீர்வாதங்களும் நீங்கள் திருப்பி கொண்டு வரும் பொழுது அந்த ஜனங்களை நேசித்து அவர்களை விசாரித்து தாவீது எப்படி அவர்களோட அன்பு செலுத்தினானோ அதே போல நீங்களும் அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அந்த கொள்ளையில் கிடைத்த பொருட்களில் அனைத்து பங்குகளையும் அந்த கொள்ளை எல்லாரும் வஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் கொடுக்கிறார், உடன் இருந்தவர்களுக்கும் கொடுக்கிறார். அதே போல எல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பொருட்களையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நிச்சயம் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அது பொய் சொல்லாதவன் தேவன், பொய்யுரையாத தேவன். நீங்கள் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து யுத்தம் செய்து சத்துருக்கு எதிராக யுத்தம் செய்து எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்கிறீர்களோ அதற்கு பின்பாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் 2. உங்களோடு வராத ஜனங்கள், உங்களை பகைத்தவர்கள், உங்களோடு தோள் கொடுத்து நிற்காதவர்களை
கூட நீங்கள் விசாரித்து அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்ததாக உங்கள் கரத்தில் நீங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட பொழுது உங்களோடு பயணித்த மக்களுக்கு இன்னும் யார் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறார்களோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியங்களுக்கு இப்படியாக நீங்கள் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அதாவது 1 சாமுவேல் 30:26 தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்துரு உங்கள் பணத்தை கொள்ளையாடி வைத்திருக்கிறானே, உங்கள் சுகத்தை, அதெல்லாம் உங்கள் கரத்தில் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை இதே போல் மிஷனரி ஊழியங்களுக்கு, அநேக ஊழியங்களுக்கு, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு, கைம்பெண்களுக்கு இப்படியாக உங்களாலான இயன்றதை நீங்கள் கொடுத்து, இது தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான பாகம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எதற்கும் கவலைப்படார்கள். கர்த்தருடைய வசனம் சொன்னது போல 1 சாமுவேல் 30:8 பின்பகுதி சொன்னது போல சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது அதற்கு முன்பாக என்ன செய்தான் அதை நீங்கள் செய்யுங்கள். தனக்கு கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான், கர்த்தரிடத்தில் விசாரித்தான், சகலத்தையும் ஒன்று குறைபடாமல் திருப்பி கொண்டான். திருப்பி வந்த பொழுது என்ன செய்தான்? கூட இருந்த ஜனங்களை விசாரித்தான், அவர்களுக்கு பங்குகளை கொடுத்தான். அதே போல நீங்களும் கொடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கலங்காதீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கப்பா சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. அப்பா, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மன பாரத்தின் நிமித்தம், ஆண்டவரே மன கிளேசத்தின் நிமித்தம், ஆண்டவரே தாவீதை போல நானும் எல்லாவற்றையும் இழந்து, என் மனைவியை இழந்து விட்டேன், கணவரை இழந்து விட்டேன், பிள்ளை இழந்து விட்டேன், என்னுடைய சரீர சுகத்தை இழந்து விட்டேன், என் கணவருடைய குடி, என் பிள்ளைகளுடைய குடி நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து நான் நிற்கதியாக இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், ஆசீர்வாதமான பாகம் உனக்கு உண்டு. அவர்கள் சொன்னார்கள், திருப்பி எல்லாவற்றையும் திருப்பின பொழுது இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னது போல உங்களுக்கும் கர்த்தர் ஒரு கொள்ளை பொருளை உங்கள் கையில் கொடுப்பார். ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைப்பதாக சத்துரு யார் யார் பொருளை எல்லாம் சிறைபிடித்து வைத்திருக்கிறானோ, நிம்மதி, சந்தோஷம் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவீராக. சத்துரு பறித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே கடத்தி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இழந்த அனைத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.